மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ நடக்க போகிற கிளாஸ் எந்த உயிர்காரகத்துவம் முதல்ல செயல்படுமா, ஜடக்காரகத்துவம் எப்போது செயல்படும், இந்த உயிர்காரகத்துவம் பாதிக்கப்பட்டால் அது எப்போது பாதிக்கப்படும் என்பதை இப்போது பார்த்துடலாம். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எது முதல்ல, உயிர்காரகத்துவமா ஜடக்காரகத்துவமா, ஒவ்வொரு லக்கணத்திற்கும். இதை போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். இப்போ மேஷ லக்கணம் ஒன்று மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் இதை மறக்காமல் கடன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கிறீங்கன்னு தெரியல. மேஷத்திற்கு புதன், ரிஷபத்திற்கு குரு, மிதுனத்திற்கு செவ்வாய், கடகசிம்மத்திற்கு சனி, கன்னிக்கு செவ்வாய், துலாத்திற்கு குரு, விருச்சிகத்திற்கு புதன், தனுசுக்கு சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன், மீனத்திற்கு சுக்கிரன். இவர்கள் கடுமையான பலன்களை செய்வார்கள். இதெல்லாம் மனசில் அப்படியே பாடமாக பதிஞ்சிடணும். இப்போ நான் சொன்னதை திருப்பிலாம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பார்த்துக்கங்க. இப்போது நான் சொன்ன அனைவருமே 6-8ஆக அந்த லக்னங்களுக்கு வருவார்கள். இதோடைய சுருக்கம் என்ன? ஜன்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்ட கிரகங்கள் லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியமாகவோ 8ஆம் ஆதிபத்தியமாகவோ வரும் பொழுது அவர்கள் லக்னாதிபதிக்கு எந்த நிலையிலும் நன்மைகளை செய்ய மாட்டார்கள். இந்த உயிர் ஜட காரகத்துவத்திற்கு முன்னாடி இதுதான், வேணா எழுதி கூட போடுறேன். மேஷம் புதன், ரிஷபம் குரு, மிதுனம் செவ்வாய், கடக சிம்மம் சனி, கன்னி செவ்வாய். இது அப்படியே இது பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள். துலாத்திற்கு குரு, விருச்சிகத்திற்கு புதன், தனுசுக்கு மீனத்திற்கு சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன். இவர்கள் எல்லாருமே 6-8ஆக வருவாங்க. இந்த 6-8ஆக வரக்கூடிய இந்த கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு மாரக பாதக கேந்திர அதிபதிகள் வராங்க இல்லையா? யார் அவங்க? ரிஷபத்திற்கு. இதுக்கு மாரகாதிபதி, பொதுவான மாரகாதிபதி யார்? 2-7 குடையவர்கள். பொதுவான மாரகாதிபதி 2-7 குடையவர்கள். குறிப்பிட்ட லக்கணங்களுக்குன்னு வரக்கூடியவங்க யார்? ரிஷப ஸ்திர லக்கணங்களுக்கு 3ஆம் அதிபதி மாரகத்தை கண்டிப்பாக செய்வார். சர லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி கண்டிப்பாக மாரகத்தை செய்வார். உபய லக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வருவார். இதெல்லாம் ஏற்கனவே பாடமாக நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். ஆக அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாரக அமைப்புகள் என்பது ஆதிபத்திய அமைப்புகளாகவும், இதிலே தன்னுடைய காரகத்துவங்களை கிரகங்கள் கலந்து செய்யும் பொழுது உயிர்காரகத்துவத்தையோ ஜடக்காரகத்துவத்தையோ பாதிக்கக்கூடியதாக வரும் அப்படிங்கிறத உணர்றதுல தான் பெரிய அளவில் ஜோதிடத்துடைய பலன்களே இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு எதையுமே நீங்கள் கணிக்க முடியாது. இப்போ ஜடக்காரகத்துவமா உயிர்காரகத்துவமா அது எதை முதல்ல செய்யும் அப்படிங்கிறது அந்தந்த தசை அமைப்புகளையும் அந்தந்த வயதுகளையும் அவ்வப்போது நடக்கக்கூடிய உங்களுடைய இந்த அமைப்புகளையும் செய்யும். 12 லக்னத்துக்கு குரு இங்கே இருக்கிறார். குரு தசை வருது. முதல்ல உயிர்காரகத்துவத்தை கொடுப்பாரா ஜடக்காரகத்துவத்தை கொடுப்பாரான்றது வயது கேட்டார் போல. ஒரு கிரகம் உயிர்காரகத்துவத்தை முதல்ல செய்யுமா ஜடக்காரகத்துவத்தை முதல்ல செய்யுமா? உயிர்காரகத்துவத்தை முதல்ல கெடுக்குமா ஜடக்காரகத்துவத்தை முதல்ல கெடுக்குமா என்பது அந்த கிரகத்தினுடைய பாபத்துவத்தை பொறுத்தது. இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கிறார். இப்போ இவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கிறார். இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இவருக்கு எப்படி இருந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குருவின் காரகத்துவம் என்ன? உயிர் காரகத்துவம் என்ன? குருவின் உயிர் காரகத்துவம் என்பது இந்த இடத்துல 12 லக்கணங்களுக்குமே டக்குன்னு போடுறேன், அல்லது முடிஞ்சால் ஒரு 6 லக்கணங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். மற்ற லக்கணங்களை நீங்களே புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த இடத்துல குருவின் காரகத்துவம் இவருக்கு கிடைக்க வேண்டும். குருவின் காரகத்துவம் என்பது என்ன? குருவின் காரகத்துவம் என்பது ஒரு பெரிய நிலைமையில் குழந்தைகளை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது. 12 லக்கணத்துக்கு மேஷம். இப்போ இந்த மேஷத்தில் குழந்தைகளை கொடுப்பது என்னதான் இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட குழந்தை பிறக்கும். ஆனால் பணக்காரனுக்கு செல்வம் வரும். ஒருவர் செல்வம் வந்ததற்கு பிறகு பணக்காரனாகி விடுகிறார். இந்த குரு பணத்தை கொடுப்பாரா அல்லது இதை கொடுப்பாரா? இந்த குரு 28 வயதில் வர்றாருன்னு வச்சுக்குவோம். 28 வயது
28 வயதில் குருதசை ஒருவருக்கு ஆரம்பமாகிறது. குருதசை, இந்த குருதசை உயிர் காரகத்துவம் இங்கே ஆட்சியாகவே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு ஆட்சியாகவே இருக்கிறார். இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு ஆட்சியாக இருக்கும்போது பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட அவருக்கு குழந்தைகள் பிறக்கும். ஆனால் பணக்காரனுக்கு குழந்தைகள் பிறக்காமல் இருக்கலாம். பணம் கொடுப்பது என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. குழந்தைகளை கொடுப்பது என்பது உலகளாவியது. நல்லா புரியுதா? உயிர்காரகத்துவம், ஜடக்காரகத்துவம், எதை கொடுப்பார், எதை கெடுப்பார். குருதசை கெடுக்க போகுது, குருதசை கொடுக்க போகுது அல்லது கெடுக்க போகிறது. இப்போ அவருக்கு 28 வயசில் குருதசை வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த குருதசை வர்றதை முதல்ல என்ன கொடுக்க போகிறார்? முதல்ல குருதை உயிர்காரகத்துவத்தை சரியான பருவத்தில் குரு வந்தால் உயிர்காரகத்துவத்தை கொடுத்ததற்கு அப்புறம்தான் ஜடக்காரகத்துவத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நானும் இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் கண்டிப்பாக இருக்கின்றன. இந்த இடத்துல லக்னாதிபதியின் சுபத்தன்மையை பொறுத்து, லக்னாதிபதியுடைய சுபத்தன்மையை பொறுத்து, லக்னாதிபதியை சுபத்தன்மைனா எப்படி போடுறது? இந்தாங்க இப்படியே கூட போடுறேன். இப்போ லக்னாதிபதி இங்கே இருக்கிறார், இவர் இங்கே வளர்பிறை சந்திரனாகவே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார். நான் டக்குன்னு முழுசாகவே போட்டுடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல போட்டால் குருதசை வராது, அதையும் பார்க்கணும். குருதசை ஒரு 28 வயசில் வருதுன்னா அதற்கேற்றார் போல தான் ஒன்று போடணும். இப்போ இந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரம் எப்படின்றத கரெக்டாக போட்டுடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் இந்த குரு என்ன செய்வார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போகணும். கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் 1 வருஷம் வருவார், சந்திரன் 11, செவ்வாய் 18, ராகு 36. அப்போ ராகு 36, சந்திரன் 1, ரோகிணி நட்சத்திரம் கடைசியில் போட்டுக்கலாம் அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் பாதியில் போட்டுக்கலாம். ரோகிணி கடைசி 4ஆம் பாதம், சந்திரன் 2, செவ்வாய் 9, ராகு 27 வயசு. ரோகிணி 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. குருதசை 27 வயசுலேருந்து ஆரம்பம். இந்த இடத்துல குருவை எப்படி கணிப்பது, எப்போது எப்படி குரு தருவார் என்பதை பொறுத்து ஒருவேளை மாணவர்கள் இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் தான் பலன் சொல்கிறீங்க. மாணவர்கள் இந்த ஜாதகத்திற்கு குருதசை 27 வயசில் வந்த உடனே 2 ஜாதகமாக போடுறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இருபத்தேழு வயதில் டக்குன்னு 5 பேர் 6 பேர் மட்டும் நல்ல பதிலா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க தயவுசெய்து. தப்பாக பதில் சொன்னால் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தப்பாக பதில் சொன்னால் எனக்கு மனசு கஷ்டம் ஆகும், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. யாரும் இங்கே பெரம்படுத்திக்கிட்டு உங்களை பெஞ்சு மேலே ஏறி வச்சு நிற்க சொல்ல போகிறதில்ல. பட் இந்த இடத்துல உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம். இந்த இடத்துல உயிர் ஜட காரகத்துவத்தில் என்ன நடக்கும்? இப்போது குரு இப்படி போட்டார், இது இப்படி போட்டுட்டேன், நான் என்ன இதுவும் சொல்ல மாட்டேன். 27 வயசில் இவருக்கு குருதசை ஆரம்பிக்குது. ராகுதசை கடைசியிலே இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ராகுதசை கடைசியிலே இவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ராகுதசை கடைசியில் இவருக்கு திருமணமும் ஆகிவிட்டதுன்னு வச்சுக்கோங்க. ராகுதசை கடைசியில் இவருக்கு திருமணமும் ஆயிடுச்சு. இந்த இடத்துல முதல்ல என்ன நடக்கும்? உயிர் காரகத்துவம் கிடைக்குமா, ஜட காரகத்துவம் கிடைக்குமா, குருவுடைய அமைப்புகள் இந்த இடத்துல என்னவாக இருக்கும்ன்றத 2 வரிகளில், ஒவ்வொரு வரிகளில் மாணவர்கள் கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் இதாக சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்? தயவுசெய்து பேரெல்லாம் வாசிக்க மாட்டேன். ஒழுங்காக என்ன நான் சந்தோஷப்படுற மாதிரி சொன்னால் தான் பேரெல்லாம் வாசிப்பேன். இந்த இடத்துல எது முதலில்? உயிர் காரகமா, ஜட காரகமா? லக்னம் மேஷ லக்னம், லக்னாதிபதி 2ஆம் இடத்துல வலுவாகவே இருக்கிறார். சனி 3இல் இருக்கிறார், 5இல் ராகு, 9இல் குரு, 11இல் கேது, 12இல் சூரியன் புதன் சுக்கிரன். இந்த சூரியன் புதன் சுக்கிரனை நான் இப்படி கூட போடுறேன், இன்னும் ஒரு இக்கன்னா வைக்கிறேன். அதில்
இன்னும் ஒரு இக்கண்ணா வைக்கிறேன். இன்னொரு இக்கண்ணா வைக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு கிரக மாற்றங்களுக்கும் சில விஷயங்கள் இப்படி போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். கிளாஸ் இன்றைக்கி இப்படி தான் போகும், நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய இதை நான் திருத்துறேன். நீங்கள் யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா நான் அவனை கையில் எடுத்துகிட்டு பெரும்படுத்திட்டு அடிக்க போகிறதில்ல. இந்த இடத்துல குருதிசை இந்த வாலிபனுக்கு, இது ஒரு ஆண், இந்த வாலிபனுக்கு 27 வயதுலேருந்து குருதசை வர ஆரம்பிக்குது. இந்த 27 வயசில் இந்த இதில் ஒவ்வொரு செக்டாராக கூட பிரித்து சொல்லலாம். குருதசையில் சனி புக்தியில், குருதசையில் சுயபுக்தி, குருதசையில் சனி புக்தி, குருதசை கேது புக்தி, புதன் புக்தி. என்னென்ன நடக்கும்? முதல்ல என்ன நடக்கும்? குருவின் காரகத்துவங்களில் முதல்ல என்ன நடக்கும்? எல்லாத்துலேயுமே விதிவிலக்குகள் உள்ள சாஸ்திரம்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எது நிலைக்கிறது, என்ன இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை விதிகளையும் இங்கே நீங்கள் மனதில் கொண்டு வந்திருந்தீர்களே. ஆனால் இவருக்கு குருதசையில் குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டம்ன்றதை எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. ஏங்க புரிஞ்சுக்கல? என்ன நடக்குதுங்க இங்க? ஏங்க 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 5ஆம் அதிபதியை சனி பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். 5வது காரகனாகிய புத்திரகாரகனாகிய குரு சனியின் பார்வையில் இருக்கிறார். எப்படியா புள்ள பிறக்கும்? எப்படி புள்ள பிறக்கும்? இப்ப நான் சொல்லும் போது மட்டும் ஆமா இல்ல அப்படின்னு மட்டும் தோணுதில்ல? விதிகள்ங்க, ஜோதிடத்தில் விதிகள். எவ்வளவு கவனமாக டக்கு 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 டக்குன்னு ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு போட்டேன். எல்லாமே கெட்டு போச்சு. எப்படி புள்ள பிறக்கும் குருதசையில்? ஒரு பாவகம் செயல்படுவதற்கு சுபத்துவம் இருக்க வேண்டும் என்பதை ஏன் மறக்கிறீங்க? 5ஆம் இடம் ராகுவின் இருப்பால் பலவீனம். 5ஆம் அதிபதி, 5வது அதிபதி அந்த வீட்டிற்கு 8ல் மறைவு. 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியையும் சனி பார்க்கிறார். காரகனையும் சனி பார்க்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எங்க போச்சு? ஏதோ எங்க ஊர் வகுப்புல மோட்டு வலைக்குள்ள எலி பூந்துகிட்டு இருந்தது, அப்படியே பார்த்துக்கிட்டு மண்டையில் நுழைஞ்சதான்னு எலி நுழைஞ்சதுக்கு அப்புறம் நுழைஞ்சிருச்சு சார்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி தான் கதை இங்க இருக்குது. இந்த வகுப்பே வேஸ்ட். என்ன இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாத்தையும் தெளிவா போட்டிருக்கேன். சரி, இது பிச்சைக்கார ஜாதகமா? இவனுக்கு பணம் வரணும். ஏன்? சுக்கிரன் லக்னத்தில் சுபத்துவப்படுத்துகிறார். வளர்பிறை சந்திரனோடு சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். எவ்வளவு கவனமாக கிரகத்தை இங்கிருந்த சுக்கிரனை, ஒருவேளை நீங்கள் 5ஆம் அதிபதி சுபத்துவம்னு எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த சுக்கிரனை நகர்த்தி இங்கே போடும்போதே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா? இங்கே இருக்கிற சுக்கிரனை அழிச்சிட்டு இங்கே கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் இங்கேயே கொண்டு வந்துட்டேன். அப்போ இங்கே இருக்கும்போது கூட 5ஆம் இடம் சுபத்துவம்னு ஏதோ நகர்த்துறாரு இந்த மனுஷன் நமக்கு ஒரு ட்ரிக் இது வைக்கிறாரு, இந்த இடத்துல ஒரு இக்கண்ணா வைக்கிறாரேன்னு புரிஞ்சுக்க வேணாமா? இப்போ இந்த இடத்துல தெல்ல தெளிவாக பணத்தை, ஜட காரகத்துவத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு லக்னம், லக்னாதிபதி சொகுசு தன்மையோடு இருக்கிறார்களே தவிர, லக்னம் சொகுசு தன்மையோடு இருக்கிறதே தவிர, குழந்தையை கொடுக்க வேண்டிய 5ஆம் பாவகமும் 5ஆம் பாவகாதிபதியும் 5வது காரகனும் பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய அருமை மாணவர்களுடைய மூளையில ஏன் ஏறல? இதை எத்தனை கிளாஸ்ல படிச்சு சொல்லியிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்காம அப்புறம் எப்படி ஆதிபத்திய காரக, எது உயிர் காரகத்துவம், எது ஜட காரகத்துவம், எது எப்ப நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பை அப்படியே போடுறேன் அப்புறமா. இந்த இடத்துல இந்த விதிகளை ஏன் உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது அந்த இடத்துல அக்செப்ட் பண்ண முடியாமல் போச்சு? குருனா புள்ளைய கொடுத்துருவாரா? அது எப்படி புள்ளைய கொடுப்பார்? இந்த இடத்துல ஆதிபத்திய சுபரான குரு 9ஆம் இடத்திலேயே 9ஆம் இடத்தில் சனியின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால், லக்னாதிபதி பணத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு சொகுசாக இருக்கக்கூடிய காரணத்தினால், லக்னத்தை பார்க்கின்ற காரணத்தினால், 5ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால், லக்னத்தில் உடம்பின் புற சுகங்களான
காரு, பைக்கு, சொகுசு, ஃப்ளைட்டு, காரு, வசதியான வீடு, வாழ்க்கை, ஏசின்ற புற சொகுசுகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த ஜாதகருக்கு முதலில் குருதிசை வந்தவுடன் அவர் பணத்தை தர மட்டுமே செய்வாரே தவிர எப்படியா பிள்ளைய பிறக்க வைப்பார்? இந்த இடத்துல ஆண் வாரிசுக்கு சுத்தமாக தடை இருக்கே. ராஜேஷ் பொன்ராஜ் என்கின்ற அருமை மாணவன் ஒருவன் கொடுத்தது பெரிய பதில். ஸ்மால் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் லேடி கேர்ள் சைல்டு, அட்டகாசமான பதில். வந்தவுடனே காசு தானே கொடுப்பாரு, ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றதுக்கு காசு கொடுப்பாரு. ஏன் மற்ற விதிகள்லாம் எங்கே போச்சு? ஏன் ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா விதிகளையும் பார்க்க வேண்டாமா? இப்ப நான் சொன்னனே என்ன, ஒரு 4 வார்த்தையில தான் நான் புரிய வச்சேன். 5ஆம் இடம் பாவத்துவம், 5ஆம் இடத்தை சனி பார்க்க, 5ஆம் அதிபதியை சனி பார்க்க, 5ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 8 லக்னத்திற்கு 12 மறைய, 5ஆம் ஆதிபத்தியம் கெட்ட நிலையில் 5ஆம் காரகனாகிய குருவையும் சனி பார்க்க, எல்லாமே கெட்டு போச்சு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒன்னே ஒன்றுனால ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இது என்னமே 12 லக்னத்துக்கு நடத்தணுமா என்ன? இது ஒன்றுலேயே புரியுதே. எந்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்ட்டு டக்கு 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 டக்குன்னு பார்த்தோன்னு புரிஞ்சிடாவனாமா? குரு கட்டு போனார், 5ஆம் அதிபதி கட்டு போச்சு, அந்த கட்டு போச்சு, ஐயா பிள்ளை பிறக்காது. ஆனால் லக்னாதிபதி வலுத்துருக்கு, லக்னம் வந்து சொகுசு தன்மையை அனுபவிக்கக்கூடிய அளவில் இருக்கு. குருதசையில் ஆள் எடுத்த எடுப்பில் நல்ல தொழில் பண்ண போகிறார், நல்ல வேலை பண்ண போகிறார். குருதசையில் எந்த கிரகம் காரகத்துவம் சுபத்துவமாக இருக்குது? சனியோட காரகத்துவமே அருமையாக சுபத்துவமாக இருக்குது. பிறந்ததிலிருந்து யோக திசைகள் தான் நடக்குது. சனியோடைய தொழில்களில் ஐயா நல்லா ஜாம்னு சம்பாதிக்க போகிறார். சம்பாதிச்சுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இதுக்கு போக போகிறார், ஆஸ்பத்திரிக்கு போக போகிறாரு. கடுமையான ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகிறது. இவ்வளோதானே ஐயா? பாருங்க, இது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே இப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதே தான் கொஞ்சம் லேசாக மாற்றிருக்கிறேன். கொஞ்சம் லேசாக மாற்றிட்டு எல்லாமே தலைகளாக மாறி போச்சு. குரு வந்த உடனே என்ன பண்ணுவார்? நல்ல ஆம்பளை பிள்ளைய கொடுப்பார். காசைத்தான் கொடுக்க மாட்டார். காசைத்தான் கொடுக்க மாட்டார். இதை பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அதே தான் சின்ன சின்ன மாற்றங்களோடு கொண்டு வந்துட்டேன். சின்ன சின்ன மாற்றங்கள். இங்கே பாருங்கள், லக்னம் பாவத்துவம், குருவின் பார்வை முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம். லக்னத்தில் நீச்ச சனி, 5ஆம் இடத்தை சுபத்துவமாக போட்டேன். 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறார்கள். லக்னாதிபதியே தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்து ராகுவோட அப்படி இப்படின்னு போயிட்டாரு. இந்த ராகுவை கூட இப்படி போட்டுடுறேன். செவ்வாறாக அப்படியே இருக்கட்டும், செவ்வாறாக அப்படியே இருக்கட்டும். செவ்வாய் சந்திரன் இந்தாங்க கூடுதலாக போட்டுட்டேன். இந்த ஒற்றை நிலையை தயவு செய்து மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே டக்கு டக்கு டக்குன்னு எது உயிர்காரகத்துவம், எந்தது முதல்ல நடக்கும், எது ஜடக்காரகத்துவம் கிடைக்கும். உயிர்காரகத்துவம் நடக்குமா ஜடக்காரகத்துவம் நடக்குமா என்பதற்கு சுபத்துவ பாவத்துவம், பாவக சுபத்துவ பாவத்துவம் அடிப்படை என்பதை நீங்கள் ஒற்றை விதியில் சொல்லாமல் இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், குரு அதே தான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார், 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார், 5ஆம் அதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இந்த இடத்துல காரகனும் ஆதிபத்திய அமைப்புகளும் வலிமையாக இருக்க இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கிறேன்? சனி ராகு எல்லாத்தையும் பாவத்துவமாக போட்டேன். அப்போ லக்னம் புற சுகங்களை அனுபவிப்பதற்கு தகுதியற்ற நிலைமையில் இருக்கிறது. இந்த இடத்துல நான் ஏழையை போட்டுட்டேன். சரி, இதே நேரத்தில் குருதச சுயபுக்தியில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பணக்காரன் ஆகிறோன்னு இருக்கிறான் இல்லையா? இது ஏழை. முன்னாடி போட்டது பணக்காரன். ஏழையும் இல்லாத பணக்காரனும் இல்லாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதையும் பார்க்கணும் இல்லை, சுத்தமாக போட்டுறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பு மாணவர்கள், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன இங்கே தெளிவாக நடக்குது? லக்னம் தகுதி இழந்து விட்டது. லக்னாதிபதி ஓரளவிற்கு பரவாயில்ல, ஆனால் அவர் அர்த்த சந்திரனோடு இருக்கிறார். ஓரளவிற்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். லக்னம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சனி ராகுவால், இருள் தன்மையோடு இருக்கிறது. இந்த இடத்துல கரெக்டாக டிகிரி வைஸ் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். குருவின் பார்வையை கொஞ்சம் விலக்கி போட்டுக்கலாம். இப்போ இங்கே குருதசை நடக்குது. பிறக்கும் போதிலிருந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இதாக இல்லாத இந்த ஜாதகத்திற்கு இங்கே வந்த உடனே அவர் குழந்தையை கொடுப்பார். இந்த இடத்துல குழந்தையை கொடுப்பார்.
ஜடகாரகத்துவம் குருதசை சுயபுக்தியிலே குழந்தை பிறந்துடும். குருதசை சுயபுக்தியிலேயே குரு 1, 3, 5 பாவகங்களை பார்க்கிறார். 5ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. எந்த பாவகம் முதலில் பலன் பெறும்? குரு சுக்கிரன் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டு இருக்கின்ற பாவகம் 5ஆம் பாவகம். கரெக்டா கீதா வெங்கடம்மா? புரியுதா? ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனும் தொடர்பு கொண்டு இருக்கின்ற பாவகம் குரு சுக்கிர பாவகம் இல்லையா? இது 5ஆம் பாவகம் இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? 5ஆம் பாவகத்தில் 27 வயசு நடக்கும்போது குருதசை வந்த உடனே குருதசை சுயபக்தியிலேயே, குருதசை சுயபக்தி சூரிய அந்தரத்திலேயோ சுக்கிர அந்தரத்திலேயோ, அதாவது சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தால் சுக்கிரனுடைய அந்த அந்தரத்திலேயோ ஏதோ ஒரு அந்த 5ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு அந்தரத்தில் குருதசை சுயபக்தியிலேயே குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஜாதகருக்கு ஜட காரகத்துவத்தை குறைஞ்ச அளவுக்கு தான் கொடுக்கறதுக்கான அமைப்புகள். ஏன்னா 2ஆம் பாவகம் கெட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அட்டமாதிபதி தேய்பிரை சந்திரனாக உச்சனாக இருந்தாலும் கூட அட்டமாதிபதி அங்கே 2ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி இருக்கிறார்னு எடுக்க வேண்டாம், 8ஓடு தான் லக்னாதிபதி தொடர்பு கொள்ளுகிறார். அப்போ அட்டமாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்க, 10ஆம் பாவகாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நீச்சத்தை அடைந்து ராகுவோடு இணைந்திருக்க, 2, 11ஆம் பாவகங்கள் பலவீனமாக இருக்க. எப்படி இந்த பாருங்க, சும்மா ஒரு ஒரு இதை போட்டுட்டு அது என்ன இப்படின்லாம் சொல்லக்கூடாது, சும்மாலாம் போட்டு சொல்லக்கூடாது. இந்த பாருங்க, 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான சனி ராகுவோடு சேர்ந்து நீச்சனாகி சுத்தமாக டெட்டாகி போய் கெட்டு போனார். இங்கே அவர் திக்பலத்தை இழந்திருக்கிறார், ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், பெரும் பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். 2 அட்டமாதிபதியின் இருப்பால் அமைந்திருக்கிறது. இங்கே லக்னாதிபதி தானே? இல்லை, இவர் அட்டமாதிபதி. அட்டமத்தை பார்க்கக்கூடிய இவர் அட்டமாதிபதி. உச்சனாக இருந்தாலும் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல 2ஆம் பாவகம் பாதி அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் பாவகாதிபதியும் 11ஆம் பாவகாதிபதியும் 9ஆம் அதிபதி அமைப்பு மட்டும் நன்றாக இருக்க, 10, 11ஆம் அமைப்புகள் கடுமையான அளவில் பங்கப்பட்டிருக்க, முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் முதல்ல லக்கண பாவகம் பாதிக்கப்பட்டு 40 வயதிற்கு பிறகு சனி தசைக்கு பிறகு ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குருதசையில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது கொஞ்சம் காசை கொடுக்கும். சரி, இப்பொழுது குழந்தையும் கொடுப்பாரு, காசையும் கொடுப்பாரு, குழந்தைய நல்ல குழந்தைய கொடுப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கும், முதல் குழந்தையோ 2ஆவது குழந்தையோ 3ஆவது குழந்தையோ கடைசி குழந்தையோ, அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு மாறாத வற்றாத செல்வ வளத்தை இதே குரு கொடுக்கிறார். அடுத்து வேற கிரகத்தை கூட போடுறேன். இதே குரு கொடுக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ரிஷப லக்னம். இப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு சூரியன் தன்னுடைய உயிர் காரகத்துவம், உடனே ரிஷப லக்னத்திற்கான உயிர் காரகத்துவம் என்ன? சூரியன் அப்பாவை பிறக்க வைப்பாரான்னு கேள்வி கேட்டுறாதீங்க. அப்பாவை சூரிய தசையில் அப்பா பிறப்பாரான்னு கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அப்போ சூரிய தசை உயிர் காரகத்துவமான தகப்பன், உயிர் காரகத்துவத்தில் தந்தை, ஜடத்தில் அதிகாரம், அரசு அப்படின்னு வச்சுக்கோமா. அரசு, அதிகாரம், அரசு. அப்பா, அதிகாரம், அரசு. இப்போ சூரிய தசை வருது. இப்போ இந்த சூரிய தசை எந்த பருவத்தில்? குழந்தை பருவத்தில் வந்தால் தந்தையை பாதிப்பாரா அப்படி இப்படின்னு பார்க்கலாம். சரி, தந்தை பாதிப்பு அதை மட்டும் போட்டு காட்டுறேன். அதை நிறைய பேர் அப்படியே இதை பற்றி நிறைய கேள்வி கேட்டதுனால தந்தை பாதிப்பை மட்டும் நிறைய பேர் சொல்லிடுவீங்க. தந்தை பாதிப்பு 3 வரிகளில் டக்குன்னு கமெண்ட் கொடுங்க. 3 வரிகள். ரிஷப லக்னத்திற்கு தந்தை பாதிக்க வேண்டுமெனில் கடுமையான அமைப்பு. அப்பா பிறந்தவனு செத்து போகிறார். நெகட்டிவ் என் வாயிலிருந்து வராது, இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா பிறந்தவொன்னே இறந்து போகிறார். என்ன வரி, என்ன லைன்? 3 வார்த்தையில் கொடுங்க பார்ப்போம். தந்தை பிறந்த வயிற்றில், சில பேர் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, வயிற்றில் 6 மாத குழந்தை குருஜி, அவர் இறந்துட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், விட்டுட்டு போயிட்டார், இன்ன வரைக்கும் விட்டுட்டு போயிட்டார் வேண்டாம், இறந்துட்டார். தந்தை இறந்து விட்டார். ரிஷப லக்னத்திற்கு என்ன? இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரமாக கத்தியிருக்கிறேன். சரியா? ரிஷப லக்னத்திற்கு தந்தை வயிற்றில் இருக்கும்போதே இறந்து விட்டார். என்ன சொல்லுங்க?
அதாவது உயிர்காரகத்துவ பாதிப்பு என்ன? அதே 1979க்கே வந்துடுவோம். இது 1979. 1979 சிம்மம் பாதிப்பு. சிம்மாதிபதி சூரியன் பாதிப்புன்னு வந்துட்டீங்க. கரெக்டு தான். இப்போ ஏன் இதை அப்படி கொண்டு வரேன்னா, 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிற்கு 8இல் மறைவு. 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிற்கு 8இல் மறைவு என்பது இந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. இப்போ சூரியனை என்ன பண்ணலாம்? இந்தாங்க, அப்பா அம்மா இப்படித்தான், இவ்வளோதான் சூரியன். இப்போ இதே 1979, இதே 1979 சுக்கிரனை இங்கே போடக்கூடாது. இதே 1979 இப்போ சந்திரனை இங்கே போட்டால் சூரிய தசை வராது. சூரிய தசை வரும்போது கடுமையான அமைப்புகள். சூரியன் 3ஆம் பார்வை. ஆனால் சூரியன் இப்படி இருக்கிறத விட சூரியன் 10ஆம் பார்வையால் பார்க்கறது தான் கடுமையான பார்வை. சூரியனுடைய 3ஆம் பார்வையை விட சனியினுடைய 3ஆம் பார்வையை விட சனியினுடைய 10ஆம் பார்வை கடுமையான அமைப்பு. இப்போ இந்த இடத்துல சிம்மத்தில் சிம்மாதிபதி கெட்டுப்போனார். 9ஆம் அதிபதியாகிய சனி கெட்டுப்போனார். 9ஆம் காரக வீடாகிய சிம்மம் கெட்டுப்போச்சு. இப்போ இந்த 9ஆம் வீடு கெட வேண்டும். இந்த இடத்துல சூரியனை போட்டிங்கன்னா சூரியனும் சனியும் பரிவர்த்தனை ஆவார். அது கூட வயிற்றில் இருக்கும்போதே இறக்கிறதுக்கான அமைப்புகள் கிடையாது. அப்போ ஓரளவிற்கு செவ்வாயை மட்டும் உச்ச செவ்வாயாக போட்டுடுறேன். 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு சிம்மாதிபதி பாதிக்கப்பட்டு இந்த பாருங்க, சூரியன், இந்த இடத்துல சந்திரன், சுக்கிரன், சூரிய தசை வரும்போது அல்லது ராகு தசை வரும்போது இந்த இடத்துல ஒரு பெருசாக கவனிக்கணும். நான் இந்த இடத்துல கூட சந்திரனை போட்டுடுறேன். ராகு தசை வரும்போதும் இதில் பாதிப்புகள் இருக்கும். இவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். இது லேசா புரியுதா? இந்த அமைப்பு லேசா யாருக்காவது புரிகிறதா? இந்த அமைப்பு மட்டும். இவர் ராகு தசையே நடக்குது, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். ராகு தசைனா கூட சிம்மத்தில் இருக்கிறார். ராகுவை 9ஆம் இடத்துல போட்டாலும் பாதிப்பு தான். ராகு இங்கிருந்தாலும் பாதிப்பு, இங்கிருந்தாலும் பாதிப்பு. இந்த சனி 9ஆம் இடத்திலேயே இருந்தாலும் பாதிப்பு. இந்த மாதிரியான 9ஆம் இடம் கெட்டு 4ஆம் இடமான சனி, அதாவது சிம்மம் கெட்டு 9ஆம் அதிபதி கெட்டு காரகனாகிய சூரியன் நீச்சம் மற்றும் அமாவாசை அமைப்புகளில் பாவத்துவமாக இருக்கும் பொழுது இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த இடத்துல சூரிய தசை வராது. இந்த இடத்துல சனி தசை வந்தாலோ ராகு தசை வந்தாலோ, ராகு தசை வந்தால் கூட பெரும்பாலும் மாணவர்களுக்கு இன்னைக்கு இப்போ இந்த விஷயத்தை, இந்த சூட்சுமத்தை இது வரைக்கும் நான் சொல்லலை, சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இளம் வயதில் ஒரு பாவகத்தையோ ஒரு பாவக அதிபதியவோ பாதித்து ராகுதசை நடந்தால் அந்த பாவகம் முழுமையாக இதாக இருக்கும்போது அந்த பாவகாதிபதி பாவகத்தை ராகு கெடுத்துத்தான் குழந்தைக்கு பலன் தருவார். அப்பா இறந்து போகிறார், சூரிய ராகு சேர்க்கை இருக்கும், 9ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருக்கும், 9ஆம் வீட்டோடு ராகு சம்பந்தப்பட்டிருப்பார். இந்த மாதிரியான உயிர் உறவுகளை இழந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராகு அதனுடைய பலனை கண்டிப்பாக அந்த இதை கெடுத்திருப்பார். பெரும்பாலும் ராகு அதனை கெடுத்திருப்பார், உயிர் உறவுகளை கெடுத்திருப்பார். இது வரைக்கும் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த 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 அமைப்பு சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ சுவாதி நட்சத்திரம்னா ராகுவோட நட்சத்திரம், ராகுவோடைய தசை நடக்குது. ராகு என்ன பண்ணியிருக்கிறாரு? சிம்மத்தை ஆழமாக பாதித்திருக்கிறார், 9ஆம் அதிபதியை ஆழமாக பாதித்திருக்கிறார். பாவகம் பாவகாதிபதி ஸ்ரீரங்கநாதன், 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 ஸ்ரீரங்கநாதன். நான் எப்படிலாம் வரேன் அப்படின்றத, என்ன அறியாமல் நான் வரேன்றதை தயவுசெய்து அன்பு மாணவர்கள் புரிஞ்சே ஆகணும். 9ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகம். இப்போ இந்த இடத்துல சனி
தன்னுடைய பாவகத்திற்கு 8இல் மறைந்து 9ஆம் பாவகத்தை சிதைக்கின்ற அமைப்பில் அவர் அங்கே காரக வீடான சிம்மத்தில் அமர்ந்து, சிம்மம் 1979 இதே நிலைமையில் இருந்து, உண்மையை சொன்னால் இந்த மாதிரியான நிலைமையில் என்னால் நம்முடைய இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யாரோ ஒருவர் இந்த ஆன்லைன் வகுப்பு முடிவதற்குள், ஐயா இதே மாதிரி நான் 1979 நான் பிறந்து ராகுதிசையில் ஏற்கனவே பிறந்துட்டார்ல, ராகுதிசையில் நான் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், இல்லைன்னா எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு 1 வயசு 2 வயசு எங்கள் அப்பா முகத்தையே நான் பார்க்கலன்னு ஒருத்தர் சர்வ நிச்சயமாக கமெண்ட் தருவார். இந்த அமைப்பு கன்ஃபார்ம்டு. இதே மாதிரி கமெண்ட்டுகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஆன்லைன் வகுப்பு ட்ரெய்லராக வரும்போது கீழே வரும்போது அந்த கமெண்ட்டுகள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல செவ்வாய் வேணால் இங்கே இல்லாமல் இருக்கலாம், இங்கே ராகு இங்கே தான் இருப்பார். சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் இந்த நிலைமையில் வந்தே தீரும் 1979 இந்த மாதிரியான அமைப்பில். அப்போது சூரியன் இந்த மாதிரி இருந்து, சூரியன் சந்திரன் இந்த மாதிரி இருந்து சனி பார்த்த அமைப்பில் சுவாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது அனுஷம் போன்ற நட்சத்திரங்களில் சனியுடைய தசைகளிலோ பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு இப்போது இந்த உயிர்காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு சூரியன் தரக்கூடிய உயிர்காரகத்துவம், அவங்க அப்பா, இந்த குழந்தையுடைய அப்பா பாதிக்கப்படுவார். யார் இந்த கேள்வியை கேட்டதுன்னு தெரியல. 12 லக்கணங்களுக்கும் உயிர் காரகத்துவம் எப்போ, ஜட காரகத்துவம் எப்பன்ட்டு. இந்த பாவகம் பாவகாதிபதி தசா அமைப்பு எதில் தசா, இப்போ இந்த இடத்துல சூரிய திசையே நடக்கலை, ஆனால் சனி திசையும் ராகு திசையும் நடக்கும்போது இப்போ இந்த கிளாஸுடைய நுணுக்கம் இதுதான். நான் போன மேஷ லக்கணத்திற்கு குருவோட தசையில் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ சூரியன் பலவீனமாகி ராகு தசை நடக்கும்போது அப்பா செத்து போவார்னு சொல்கிறேன். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எது உயிர்காரகத்துவமா ஜடக்காரகத்துவமா அப்படிங்கிற அமைப்பிற்கு நீங்கள் சகலத்தையும் தசாபக்தி அமைப்புகள், யாரோ ஒருத்தர் கேட்டாரே கோச்சாரமும் தசாபக்தியும்னு குழப்பி கேட்டிங்களே, பேர் மறந்துட்டேன், அதை இந்த இடத்துல கொண்டு வரேன் பாருங்கள். இந்த இடத்துல சூரிய தசையே நடக்கலை, சூரிய தசை நடக்கவே நடக்காது. சுவாதி நட்சத்திரத்திலேயோ இந்த இடத்துல அமாவாசை அமைப்பில் பிறந்திருக்கும் போது இந்த குழந்தைக்கு சூரிய தசை வரவே போகிறது இல்லை. ஆயினும் இந்த அமைப்பு 9ஆம் இடம் பாதிப்பு, 9ஆம் காரக பாவகம் பாதிப்பு, சூரியன் பாதிப்பு என்கின்ற இந்த நிலைமையில் இந்த குழந்தை ராகு தசையிலேயோ சனி தசையிலேயோ கண்டிப்பாக உயிர்காரகத்துவத்தை முதலில் பாதிக்கும்.